ஹலோ கைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸ் எங்கள் சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹலோ கைஸ், ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே இருந்தபடி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளோட பெல்லி ஃபேட்டை வந்து எப்படி வந்து லூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எல்லோரும் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ், ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து சூட் ஆகும், சில பேருக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ வீட்டிலே வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் அப்படி தான். ஸோ 45 மினிட்ஸில் நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இல்லைன்னா ஒரு ½ hour கூட போதும். ஜஸ்ட் அந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டிலே வந்து டெய்லி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வார்ம் அப் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 6 to 7 தான் இருக்கும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம உடம்புல வந்து முன்னாடியே பிஃபோராக வந்து பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கோர் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது மசில் ஸ்ட்ரெச், ஸோ மசில் பெயின் அந்த மாதிரி இருக்கும். அப்படின்றதால வந்து நம்ம பிஃபோராக வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோம். மெயினாக இது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரெக்னன்சிக்காக இதை வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸாக என்னோடது அதுதான். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளோட பெல்லி வந்து ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும், ஸோ ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 10 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இருந்தால் போதும். ஸோ நெக் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ். 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Front and backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So next பார்த்தீங்கன்னா hand exercise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. The next shoulder. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So next பார்த்தீங்கன்னா hand circle. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So next பார்த்தீங்கன்னா hip. Rotating front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So next partner knee. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So next 1, 2, 6, 7, 8, 9, 10. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பலாம் வந்து வார்ம் அப் ஓகே, இந்த அளவில் ஒரு 6 or 7 வந்து ஓகே தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர் எக்ஸசைஸ் வந்து ஒரு 7 or 8 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னோட சிஸ்டர் தான். இப்போ வந்து வார்ம் அப் பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வார்ம் அப் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கால் பிடிக்கிறது, கை பிடிக்கிறது, தலை டக்குன்னு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்ம் அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வார்ம் அப் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.